ஜெபம் செய்வோம். அன்பு இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். காலை தோறும் கிருபை புதியதாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இரவிலே நீர் எங்களை பாதுகாத்தீர், பகலிலே பாதுகாத்தீரதுக்காக ஸ்தோத்திரம். உணவு, உடுக்க உடை, தங்கு இருப்பிடம் தந்து எங்களை ஆசீர்வதித்ததுக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய வியாதிகளிலே குடும்ப மருத்துவராக இருந்த எங்களை குணமாக்கினீர், அதற்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு எப்பொழுதும் போதுமானவராக இருந்தீர், யெகோவா ஈரேவாக இருந்தீர், அதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பர்வதம் எங்களை எப்பொழுதும் பார்த்து கொண்டு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஜெப ஆராதனை ஊழியத்தை கர்த்தர் நீர் ஆரம்பித்தீர், அதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இதில் அநேகர் ஆசீர்வாதத்தை பெற்று வருகிறார்கள், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் அநேகர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறார்கள், அதுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, அனுதினம் வேதத்தை நாங்கள் வாசித்து தியானித்து அதன்படி அதில் சொல்லப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தங்களை உறுதியாய் பெற்றுக்கொண்டு நாங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்குள்ள தேவன் தந்த வாய்ப்புக்காக மீண்டும் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கனமகிமையும் உமக்கு சொல்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும் என்ற பாடலை நாம் பாடுவோம். ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும், ஜெபத்திலே தரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காண செய்யும். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஊக்கத்துடனே ஓர் முகமாய் வாக்குதத்தத்தை பற்றி கொண்டு நோக்கத்தை எல்லாம் நேர்மையாக்கி கேட்கும்படி கிருபை செய்வி. ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். இடைவிடாமல் ஜெபம் செய்ய இடையூறெல்லாம் நீக்கிவிடும். சடைப்பில்லாமல் உந்தன் பாதம் கடைசி மற்றும் காண செய்யும். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். கைகளை உயர்த்தி உங்க நிலையை மனதில் வைத்து நீங்க கேளுங்க. மோசே மாதிரி உயர்த்தி ரெவிதிமில அமலேக்கிற்கு விரோதமாய் நிற்கும் பொழுது கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி வந்து அவளை மேற்கொள்ள செய்தது. அமலேக்கியர்களை மேற்கொள்ள செய்து வெற்றி பெற செய்து ஜெயிக்க செய்து ஆண்டவருடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்தினார். ஜெயக்கொடி நம்மேலே, யெகோவா நிசி நம்மேலே பறக்க பண்ணினார். அப்படியே நாம் கைகளை உயர்த்தி ஜெபிக்கிற பொழுது சாலமோனுக்கு கொடுத்த மேலான ஞானத்தையும் அவன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் கர்த்தர் கொடுத்தார். அவன் பெற்றுக்கொண்டான், சந்தோஷமாய் வாழ்ந்தான். நாமும் ஜெபிப்போம். ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் எதிரிகள் இல்லாத ஒரு சமாதான இளைப்பாறுதலான வாழ்க்கையை பெற்றுக்கொள்வோம். வியாதிக்காக கரம் உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். கரம் உயர்த்தி ஆண்டவரை நோக்கி கேட்ட அனைவருக்கும் ஆண்டவர் மனதுருகி சுகத்தை கொடுத்தார். உங்களால் கைகள் உயர்த்த முடியலனாலும்
உங்கள் இருதயத்தை நேராக்கி ஆண்டவர் திருமலையில் அநேகருக்கு விடுதலை கொடுத்தீங்களே, எனக்கு விடுதலை கொடுங்கன்னு கேளுங்க. எல்லா டயபெட்டிக்கில் இருந்தும் எல்லா விதமான வியாதிகள், பிளட் ப்ரெஷர், கிட்னி, இருதயம், நுரையீரல், மூளை மண்டலம், எலும்புகள், தசைகள் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்க முடியும். ஆண்டவர் விடுதலை கொடுக்க முடியும். அவரே நம்முடைய யெகோவா ரஃபா. அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமில்லை. குழந்தை பேரு கர்த்தர் கொடுப்பார். திருமணத்தை கர்த்தர் நடத்தி வைப்பார். பிரிந்த குடும்பங்களை ஒன்றாக இணைப்பார். அடிக்ஷன்லேருந்து அநேகரை விடுதலையாக்குவார். குடும்பத்தில் பெற்றோர்கள், பிள்ளைகள், உடன்பிறப்புகள் அனைவரும் சமாதானமாய் வாழ வைப்பார். ஆண்டவரே, நீர் செய்ய போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நாம் இன்றைக்கு எலியாவின் 3வது ஜெபத்தை நாம் பார்க்க போகிறோம். இதற்கு ஆவியானவர் கொடுத்த தலைப்பு இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். இடைவிடாமல் எலியா ஜெபித்தார். நிறைய வித்தியாசங்களை எலியாவின் ஜெபத்தில் நீங்க பார்க்கலாம். மழை வேண்டாம் என்று அவரே சொன்னார். கர்த்தர் அதை அங்கீகரித்து வானத்தின் மதகுகளை அடைத்தார். அந்த ஜெபத்தை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன். அதை வாசித்த என்ன வேணும்னா திரும்ப நீங்கள் வாசிங்க. இன்றைக்கு அதே மழைக்காக இப்போ ஜெபிக்கிறார். மழை வர வேண்டும் என்பதற்காக ஜெபிக்கிறார். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம், திருப்பிக் கொள்ளுங்க, 456வது பக்கம், 4, 5, 6. இது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த காலை பொழுது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். பெரிய அற்புதத்தை கொண்டு வரும் என்று நம்புகிறேன். நிறைய நாள் காத்திருந்தது இன்றைக்கு நடைபெறும் என்று நான் நம்புகிறேன். ஒருவேளை விரக்தியோடு நீங்கள் தேடி தேடி அழுத்து போய் கேட்டு கேட்டு வெறுத்து போய் ஆண்டவரிடத்தில் உட்கார்ந்து அழுது அழுது போதும் என்ற நிலையில் நீங்கள் இருப்பீங்கன்னா இன்னைக்கு 4, 5, 6 பக்கம் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலிருந்து. பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீ போம், போஜபானம் பண்ணும், பெரும் மழை நிறைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். கர்மேல் பர்வதம் நிகழ்ச்சி முடிந்த பிறகு நேற்று நாம் நிறைய பார்த்தோம்ல, 3 விஷயம் பார்த்தோம். அதில் எலியானா கர்த்தரே தெய்வம் அப்படின்னு விசுவாசிக்கிறோன்னு அர்த்தம். அதை நான் கூட கர்த்தரே என்ற தெய்வம் என்று விசுவாசித்து கொண்டிருக்கிறோம். இதே போல் கேரித்துனா இடுக்கமான வாசல் வழியே வந்து இப்போ கீசோன் அப்படின்னா விசாலமான இடத்துல கொண்டு வந்து நிறுத்தினார். இன்றைக்கு இடைவிடாமல் ஒரு பெரிய ஆசீர்வாத மழையை ஆண்டவர் இடைவிடாமல் ஜெபிக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாத மழையை ஆண்டவர் கட்டளையிட போகிறார். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் அது விசுவாசிக்கணும்னு தெரியல. இன்றைக்கு நிச்சயமாகவே ஆசீர்வாத மழை, கர்த்தருடைய கரம் உங்கள் அனைவர் மீதும் வைக்கப்பட்டு இன்று ஒரு ஆசீர்வாத மழை உங்கள் வாழ்க்கையில் பெய்ய போகிறது. நான் விசுவாசிக்கிறேன், நிச்சயமாகவே விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன். அதே விசுவாசத்தோடு எலியா ஆகாபை பார்த்து சொல்லுகிறான், ஜெபம் பண்ண ஆரம்பிக்கவே இல்லை. கவனிங்க, ஜெபம் பண்ண ஆரம்பிக்கவே இல்லை. ஆகாப் இடத்துல நம்பிக்கையோடு சொல்லுகிறான், நீங்கள் போங்க, போய் சாப்பிடுங்க, பெரும் மழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு இரைச்சல், பெரும் மழையின் இரைச்சல், வரப்போகிற மழையின் சத்தம் இன்னைக்கு காலையில் உங்கள் செவிகளிலே துளித்து கொண்டிருக்கிறது. வரப்போகிற ஆசீர்வாதம், திருமண நாளிலே வாசிக்கப்பட போகிற அந்த மேல வாதியங்களின் இரைச்சல் என் காதுகளிலே கேட்கிறது. அது உங்களுக்காக நான் அறிவிக்கிறேன். அதே போல் உங்கள் வீட்டில் இதுவரைக்கும் சுப காரியங்கள் நடக்கலை, மங்கள காரியங்கள் நடக்கலை, ஒரு தேங்க்ஸ் கிவிங் நான் வைக்கலை,
பிள்ளை பிறந்த நாளை நான் கொண்டாடலை, என்னுடைய ப்ரமோஷனுக்காக ஒரு தேங்க்ஸ் கிவிங் நடத்தலை, நான் வீடு கட்டி பிரவேசிக்கலை, அதனுடைய இன்ப சத்தம் என் காதுகளிலே கேட்கலை என்று வாஞ்சிக்கிற உங்களுக்கு, ஏங்குகிற உங்களுக்கு, அதே நான் உங்களுக்கு சொன்னேன், அநேக நாள் கேட்டு கேட்டு சலித்து போயிருந்த உங்களுக்கு ஒரு இரைச்சலின் சத்தத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் தைரியமாக போங்க. இன்னைக்கு தைரியமாக இன்னைக்கு முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் இன்று உங்களுக்கு கொடுத்து விட்டார். எப்படி எலியா சொன்னது போலவே, நான் எலியாவிட மோசமான அவிசுவாசின்னு வச்சுக்கோங்களேன். அவன் பாடுள்ள மனுஷன்னா அதை விட பாடுள்ள மனுஷன் நான் சொல்லுகிறேன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் போங்க, சாப்பிடுங்க, நீங்கள் கிளம்புங்க. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு பெரும் மழையின் இரைச்சலின் சத்தம் உங்கள் வாழ்க்கையில் கேட்கும். அநேக நாள் 3.5 வருஷம் தடைப்பட்டிருக்கலாம், அல்லது 33 வருஷம் தடைப்பட்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு அந்த பெருமழையின் இரைச்சலின் சத்தம் கேட்கப்படுகிறது. ஆமென். ஆகாப் போஜனம் பண்ண போனான். இன்னும் கிளம்பல. நல்லா கவனிங்க. இது நீங்கள் நரேட்டிவாக நீங்கள் யோசிக்கணும். போஜனம் பண்ண போனான், இன்னும் கிளம்பல. பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேலே ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் படகுனிந்து, இதுதான் நான் உங்களுக்கு சொல்றேன். அவன் முதல்ல மலையிலே ஏறினான். ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்கால் காலில் படகுனிந்து. என்ன வயசு இருக்கும்? நீங்க யோசனை பண்ணி சொல்லுங்க, என்ன வயசு இருக்கும் இல்லையா? நிச்சயமாகவே ஒரு மிடில் ஏஜ். நான் நிறைய அந்த போஸ்டர்ஸ் எடுக்கும் பொழுதெல்லாம் பார்த்துருக்கேன். அதில் ரொம்ப ஓல்ட் ஏஜ் எலியாவை தான் பார்க்க முடியுது. ஒருவேளை மிடில் ஏஜாக இருக்கலாம், 40, 50, 60களில் இருக்கலாம், ஏன் 70களில் இருக்கலாம். ஏன் இந்த வயதை நான் குறிப்பிடுகிறேன் என்று சொன்னா, அவன் ஜெபித்த விதம் தரையிலே முழங்காலிலே பணிந்து தன் தலையை தரையிலே விழும்படி அவன் பணிந்தான். அவ்வளவுதான், பணிந்தான். படகுனிந்து குனிந்துட்டு ஒரு போஸ்டர், அது ப்ரேயர் இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு பைபிள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறது. அப்படி குனிகிறதுக்கு என்ன அடையாளம்னா, தன்னை தாழ்த்துகிறான். இப்போ ஒரு பெரிய நிகழ்ச்சி இதுக்கு முன்பு ஒரு ஜஸ்ட் ½ an hour முன் நடந்திருக்கு. என்ன நடந்திருக்குன்னா, வானத்திலிருந்து அக்னி இறங்கி வந்து அந்த பலிபீடத்தை பச்சித்து நக்கி போட்டது. இது பெரிய நிகழ்ச்சி. ஆகா பார்க்குறான், ஜனங்கள் எல்லாம் பார்க்குறாங்க, இஸ்ரேல் மக்களே நாடே பார்க்குது. எவ்வளவு ப்ரைட் இருக்கும் மனசுல, எவ்வளவு பெருமை இருக்கும். கர்த்தர், நான் கேட்டேன், ஒரு சின்ன ஜெபம் தான் சொன்னேன், என்னை கேட்டருளும். அல்ல, அழகான வார்த்தை, அது ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னை கேட்டருளும் என்று ஜெபித்தான். அப்படி தானே போட்டிருக்கு இல்லை? அந்த அதிகாரத்தில் என்னை கேட்டருளும் என்று ஜெபித்தான். இப்போ எவ்வளவு இருக்கும்ல. அப்படியே இப்போ ஒரு சாதாரண என்ன மாதிரி ஊழியக்காரங்கன்னா, ஒரு பெரிய அற்புதம் நடக்கும் பொழுது அவுட் ஆஃப் த வேர்ல்டு இப்போ எல்லாரும் பார்க்குறாங்க, எல்லாரும் கைத்தட்டி ஆரவாரம் பண்ணுறாங்க. என்னென்ன ஆரவாரம் பண்ணுறாங்க? எலியாவின் தேவன் நம் தேவன் என்று சொல்கிறாங்க. அது நம்ம பாடலில் இருக்கு, வசனம் இல்லை. ஆனால் கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று ஆர்ப்பரிக்கிறாங்க. ராஜா சரிசமமா எதிர்த்து நின்றவன் எலியாடத்துல சரிசமமா பேசுகிறான். ஆனா அடுத்த நிமிடமே கர்மேல் மலையில போய் தன் வேலைக்காரனுக்கு முன்பாக தரையில முழங்கால் படியிட்டு தலை
நெற்றி தரையில் படும்படி குனிந்து. என்னைக்காவது இப்படி ஒரு ஜெபத்தை நம்ம வாழ்க்கையில பண்ணியிருக்கோமாங்க? யோசிப்பாங்க. நான் நிறைய என்னை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். நான் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய வேண்டாம் என்று நினைக்கிறேன். நான் பல வேளைகளில் சாஷ்டாங்கமாக விழுந்து பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஜெபம் பண்ணுவது உண்டு. அது வெளியில் இருக்கலாம் அல்லது சர்ச்சுக்குள்ளே இருக்கலாம். ஆனால் நம்மள எத்தனை பேர் சர்ச்சில் சொல்லுறேன் முழங்காலில் நின்று ஜெபித்திருக்கிறோம், அல்லது வீட்டில் நேர் முழங்காலில் நின்று நாம் ஜெபித்திருக்கிறோம், அல்லது தலை நெற்றி படும்படி விழுந்து ஜெபித்திருக்கிறோம், அல்லது பணிந்து நேரடியாக சாஷ்டாங்கமாய் விழுந்து எத்தனை பேர் நாம் ஜெபித்திருக்கிறோம். நமக்கு என்னன்னா நம்ம ட்ரெஸ் களையக்கூடாது. நம்மளை பார்க்குறவங்க ஐயோ என்ன இவன் இப்படி பண்ணுறான் அப்படின்லாம் திணிக்கக்கூடாது என்று நினைப்பு உண்டு. ஆனால் எலியா பாருங்க, பணிந்து குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி நீ போய் சமுத்திரமுகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றான். பதில் என்ன வருது? ஒன்றும் இல்லை. ஆனால் ஆகாபிடத்தில் சொன்னது பெரும் மழையின் இரைச்சலின் சத்தத்தை கேட்டேன். ஒன்றுமில்லை. இன்னைக்கு நீங்க கூட சொல்ல, நான் ட்ரை பண்ணிட்டேங்க. எத்தனை முறை ட்ரை பண்ணார்? இன்னும் 7 தரம் போய் பார் என்றா. 7 தரம் போய் பார். ஏன்? ஒரே முறை சொல்லும் பொழுது வானத்தின் மதகுகளை அடைச்சார். அதன்படி அதுக்கப்புறம் அந்த விதவையின் வீட்டில் பெருக கடவுது, அவ்வளோதான். ஜஸ்ட் மாவு பெருகிட்டு எண்ணெய் பெருகிட்டு அந்த அந்த பையனுக்கு ஜெபம் பண்ணும் பொழுது அழகாக ஜெபம் பண்ணார். 3 முறை அவர் முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணார். அதன் பிறகு அந்த உயிர் ஜீவன் வந்தது. ஆனால் இப்போ நல்ல கான்ஃபிடென்ஸோடு இருக்கிறார். ஆனால் 7 முறை. ஏன் 7 முறை? ஒருவேளை பக்கத்து நின்று இருக்கிற அந்த வேலைக்காரனுக்கு ஒரு செய்தி. என்ன செய்தி? நமக்கு ஒரு செய்தி. ஒருவேளை நாம ஒரு தடவை கேட்டுட்டு நிறுத்திருக்கலாம், அல்லது 2 தடவை கேட்டு நிறுத்திருக்கலாம். ஆனா நம்ம கருத்தா இது வரைக்கும் கேட்கவே இல்லை. இடைவிடாமல் ஒரு காரியத்திற்காக ஜெபிக்க வேண்டும் என்பதை அந்த வேலைக்காரனுக்கு சொல்லி கொடுக்கும்படியாக போய்ப்பார், 7 முறை போய்ப்பார் என்று அந்த 7 முறையும் அந்த குனிந்து பணிந்து முழங்கால் படியிட்டு நெத்தி தரை விழும் வரையில அவன் விழுந்து கிடந்தான். தெரியுமானவர்களே, இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில பாருங்களேன். நீங்க லூக்கா 22 அதிகாரம் 41 வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது தேவகுமாரன் ஜெபித்த விதம் பாருங்க. அவர்களை விட்டு கல்லெறியும் தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது. அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வையின் இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. அவர் ஜெபம் பண்ணி முடித்து எழுந்திருந்த பொழுது எப்படி ஜெபம் பண்ணார் பாருங்க. மனுஷகுமாரன் தேவகுமாரனே முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணார். நாம ஏமாத்துறோங்க, நாம ஏமாத்துறோம். நாமும் ஜெபிக்க வேணும். முழங்காலில் நின்று இடைவிடாமல் இடையூறு இல்லாமல் நாம் ஜெபிக்க வேண்டும். ஒருவேளை அவிசுவாசங்கள் வரலாம், ஒருவேளை நம்ம பதில் கிடைக்காமல் போகலாம். அதனால தான் சொல்றேன், நீங்க 7 times, எலியாவுக்கு 7 times அவ்வளவு பெரிய வைராக்கியமாய் தேவ சன்னதியில
நின்றவனுக்கு 7 முறை அவன் காத்திருக்க வேண்டியதாக இருந்தது. இன்னொரு காரியத்தையும் ஆண்டவர் வெளிப்படுத்தினார். இப்போ நம்ம உடனே கேட்பதற்கு, கேட்ட உடனே கொடுப்பதற்கு நம்ம கடவுள் ஒன்றும் நமக்கு நியமித்த வேலைக்காரர் அல்ல. அவர் அடோனாய், எஜமானர். அவர் விரும்பும் நேரத்தில் விரும்பும்படி, அவருடைய எண்ணத்தின்படி நமக்கு நன்மை பயக்குமானால் அதை நிச்சயம் கொடுப்பார். அவர் எஜமானர். எஜமானின், அதை ஏற்கனவே நிறைய முறை நான் சொன்னேன், எஜமானின் கையை நோக்கி இருக்க வேண்டும். நம்மளாம் வேலைக்காரர்கள். வேலைக்காரர்கள் அடிக்கடி அலட்ட வேணும். நீங்கள் லூக்கா 18 நீங்கள் வாசினா உங்களுக்கு தெரியும் எப்படி அந்த ஏழை விதவை போய் அந்த எஜமானரை அலட்டினால். இன்னொரு வசனமும் இருக்குது லூக்கா 18ஆம் அதிகாரத்தில். 2 பேர் ஜெபிக்க போனாங்க. ஒருத்தன் எப்படி ஜெபம் பண்ணா, அடுத்த எப்படி ஜெபம் பண்ணான்னு உங்களுக்கு தெரியும். 14ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 13ஆம், ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடைத்து கொண்டு, தேவனே பாவியாகி என் மேல் கிருபையாரும் என்றான். அவனல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். அவனல்ல, இவனே அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே நிறைய முறை சொல்லியிருக்கிறேன். ஒரு சர்ச்சில் ஜெபம் பண்ணும் பொழுது பரிசை என்ன பண்ணுறான்னா, ஃப்ரண்ட்டில் ஆல்டரில் போய் நின்று ஜெபம் பண்ணுறானா. ஆயக்காரன் வாசல் இருக்கிற, நிலைக்கால் வாசல் இருக்கிற இடத்துல தன்னுடைய கண்களை ஏறெடுக்க துணியாமல் தம் மார்பிலே அழைத்து கொண்டு தாழ்த்தி, தலையை தாழ்த்தி, பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி அவன் ஜெபித்தானாம். கடவுள் எங்க இருப்பாரு? எங்க இருந்தாரு? அவனல்ல இவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? யார் பக்கத்தில் நிற்கிறாரு? இப்போ இவங்களுக்கு புரியுதா? இந்த ஆயக்காரன் பக்கத்தில் நின்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் முன்னாடி இருக்கிற பரிசனை பார்த்து, அவனல்ல இவனே, என் பக்கத்தில் நிற்கிறவனே. யார் பக்கத்தில் ஆண்டவன் நிற்பா தெரியுமா? தாழ்மையோடே தன்னை உயர்த்தாதபடிக்கு தாழ்த்துகிறவன் பக்கத்திலே நிற்பார். அவன் ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். அந்த ஜெபத்தை அங்கீகரிப்பார். நீங்க நினைக்கலாம் ஆன்சர் வரல. இல்லை, உங்க பக்கத்தில் நிற்கிறார், கவலைப்படாதீங்க, நிச்சயமாகவே பதில் வரும். நம்ம ஜெபிக்க தெரியாதனால தான், கேட்க தெரியாதனால தான் பதில் வராமல் இருக்கிறது. நம்ம மேட்டுமையான எண்ணத்தோடு கூட நாம் நிற்போம்னா நிச்சயம் பதில் வராது. இன்றைக்கு எலியா நமக்கு ஒரு பெரிய பாடத்தை, இந்த ஆயக்காரன் ஒரு பெரிய பாடத்தை, நமது ஆண்டவர் ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவருக்கு பெரிய பாடு. மரணமா ஜீவனா, சிலுவையா அல்லது வாழ்வா என்ற ஒரு பெரிய டயலமோ அந்த கெத்செமனே தோட்டத்தில் முழங்காலில் நின்று வேர்வை துளிகள் எல்லாம் ரத்தமாய் மாறுகிற அளவுக்கு அவர் செபித்தார். அவர் கர்த்தருடைய வார்த்தை, அவருடைய வல்லமை, தேவ தூதர்கள் வந்து அவரை பலப்படுத்தினார்கள். ஆன்சர் வந்துடுச்சு, பலப்படுத்தினார்கள். அதை விட வேற என்ன வேணும்? பலப்படுத்தினார்கள். அதுக்கப்புறம் அவருக்கு அந்த பயமே இல்லை. இயேசு போலவே இங்க பாருங்க, எலியா 7 times. அப்போதான் 7ஆம் தரம் இவன் 44ஆம் வசனம், இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷன் உள்ளங்கை அத்தனை சூரிய மேகம் எழும்புகிறது என்றான். பிரியமானவர்களே, நான் இன்னைக்கு சொன்னேன்ல, இன்னைக்கு முதலே சொன்னேன், இன்னைக்கு முக்கியமான ஒரு நாள், ஒரு விசேஷமான நாள். ஒரு உள்ளங்கை மேகம் 3.5 வருடம் கழித்து எழும்புகிற ஒரு நாள். ஆமென் சொல்லுங்க. ஜஸ்ட் an உள்ளங்கை மேகம் சமுத்திரத்திலிருந்து எழும்புகிறது. இன்றைக்கு உங்களுக்காகவே அந்த உள்ளங்கை மேகம் என்று நாம் கற்றுக்கொண்டோம். ஏதோ முழங்காலில் நிற்போம், நிமிடமாக நாம் அதிகரிப்போம்.
அது தான் அதிகரிக்கும். பரலோகத்துக்கு போகும் பொழுது இந்த முழங்கால் தான் நமக்கு அடையாளமாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, உள்ளங்கை மேகம் தோன்றினது. அப்பொழுது அவன், நீ போய் சாப்பிட்டு முடிச்சா ஆகாப்பு அவர் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்போ அவரிடத்துல சொல்கிறான், ஆகாப்பை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூற்றி போய்விடும் என்று சொல் என்றான். அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்தில் ஏறி இஸ்ரேலுக்கு போனான். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரேலுக்கு வருமட்டாய் ஆகாப்புக்கு முன்பாக ஓடி போனான். ஆமென். என்ன பலன் இருக்கணும்? அதான் வயசு நான் முன்னாடியே கேட்டேன். ரதத்துக்கு முன்பாக ஓடுகிற ஒரு பலன். ஏன்னா கர்த்தருடைய கரம் எலியாவின் மேலே இருந்தது. பிரியமானவர்களே, நாம ஆண்டவருடைய சந்திக்க வரும் பொழுது மனதில் நம்ம அப்படியே வெறுமையா தாழ்த்தி, ஒண்ணுமே இல்லை, அவர் சர்வ வல்லவர், எஜமானர், அவர் பெரியவர், நான் அவரிடத்துல கேட்க வந்திருக்கிறேன், பிச்சை கேட்க வந்திருக்கிறேன், அவர் எல்லாத்தையும் கொடுக்கணும்னு அவசியமே அவருக்கு இல்லை. அவர் நம்ம எல்லாம் கேட்கறது எல்லாத்தையும் கொடுக்கணும்னா அவர் நம்ம வீட்டில் வேலை செய்கிற வேலையாக இல்லை. அவர் சர்வ வல்லவர். அவரிடத்துல எப்படி கேட்கணுமோ அப்படிதான் கேட்கணும். விசுவாசத்தோடு கேட்கணும், வைராக்கியத்தோடு கேட்கணும், இடைவிடாமல் கேட்கணும், கெஞ்சி கேட்கணும், மன்றாடி கேட்கணும், அழுது கேட்கணும், முழங்காலி நின்று கேட்கணும், வியாகுலத்தோடு கேட்கணும், கண்ணீரோடு கேட்கணும், துயரத்தோடு கேட்கணும். அவர் கொடுக்கிறோம். ஆண்டவரே எங்களுக்கு எப்படியாவது கொடுங்க, இந்த நிலை மாறணும். அதற்கு நம்மை தகுதிப்படுத்தி கொண்டு கேட்கணும். ஏதோ சாதாரணமாக ஒரு கடையில் ஏதோ போய் கேட்கிற மாதிரிலாம் இல்லை. அவர் சர்வ வல்லவருங்க. இப்போ திருமணம் வேணும்னா, அல்லது குழந்தை வேணும்னா, அல்லது வீட்டில் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வேணும்னா, வியாதியிலேருந்து விடுதலை ஆகணும்னா, அல்லது நம்முடைய கடன்லேருந்து வெளியே வரணும்னா, நம்ம வீடு வாசல் ஏற்படுத்தி கொடுக்கணும்னா, பிஸ்னஸ்ஸு, வேலை உயர்வு, ஃபாரினுக்கு போகணும், வீசா வேணும், அப்படிலாம் வேணும்னா முழங்காலில் நின்று தான் ஆகணும். தரை நெற்றி விழணும், தரையில் விழணும், நெற்றி தரையில் விழணும், வேர்வை சிந்தணும். ரத்த துளிகளாக மாறலாம் கூட பரவாயில்ல, வேர்வை சிந்தணும். தாவீதெல்லாம் ரொம்ப அழகா அவருடைய வார்த்தையில் அவர் எழுதுவார். 5ஆம் சங்கீதத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சங்கீதம் 5ல் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3ஆம் வசனத்தில், கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டெழுவீர், காலையிலே உமக்கு நேராக வந்து ஆயத்தமாய் காத்திருப்பேன். அப்படின்னா அர்த்தம்மா, ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணணும். நான் எதை கேட்க போகிறேன், எதுக்காக கேட்க போகிறேன், எப்படி கேட்க போகிறேன், நான் கேட்டால் எப்படி பதில் கிடைக்கும், வார்த்தையை பிடிச்சு கேட்கணுமா, அல்லது என் வாழ்க்கையே நான் ஆண்டவருக்கு கொடுத்து கேட்கணுமா, அல்லது வாக்குத்தத்தங்களை பற்றி பிடிச்சு கேட்கணுமா, அல்லது ஆண்டவரே நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதை நான் உங்களுக்கு திரும்ப கொடுக்குறேன்னு நான் அன்னாலை போல கேட்கணுமா, அல்லது நான் அவனுக்கு சாட்சியாக நிற்பேன் என்று சொல்லி எசேக்கியாவை போல கேட்கணுமா, எப்படி கேட்கணும் என்று ஆயத்தப்படணும். நாம் எப்படி பெற்றுக்கொள்ள போகிறோம் அதுக்கு ஆயத்தப்படணும். அதுதான் அது அர்த்தம். நீங்கள் வேணா ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பை பாருங்க. காலையிலே உமக்கு எதிராக வந்து ஆயத்தம்னா ஏதோ குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு உட்காருது மாத்திரமல்ல, நீங்கள் என்ன கேட்க போறீங்க என்பதை மண்டையில் ப்ரிப்பேர் பண்ணணும். பிள்ளைக்கு கல்வி வேணும், ஞானம் வேணும்னா உட்காரணும். ஆண்டவரே இதுதான் இரவெல்லாம் யோசிக்கணும். காலையில இருந்து நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம், இதுதான் எங்கள் ப்ரேயர் பாயிண்ட்ஸ். எல்லாரும் டைரி மெயின்டைன் பண்ணுறோமா? இதுதான் 1 2 3 4 5 இந்த ப்ரேயர் பாயிண்ட்ஸில் இருக்கு. இதனால இந்த நன்மை, இதனால உமக்கு நன்மை, இதனால எனக்கு நன்மை என்று நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்பதற்கு ஆயத்தப்படணும்.
ப்ரிப்பேர் பண்ணணும். 5ஆம் சங்கீதத்தை நீங்கள் வீட்டில் வாசித்து பாருங்கள். அந்த மாதிரி ஆயத்தம் பண்ணி நீ பண்ணுகிற ஜெபத்திற்கு மிகவும் பலனுள்ளதாக இருக்கும். எலியா பாருங்க, இங்க என்ன ப்ரேயர் பண்ணான்னு ஏதாவது இருக்கா? இங்க ஒண்ணுமே இல்லை. அவன் மனசுல காரியம். அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனம் கண்டிப்பா மழையை ஆண்டவர் கொடுப்பார், அவ்வளவுதான். ஆண்டவர் அதை ஃபர்ஸ்ட் முன்னாடியே சொல்லிடுறாரு. நீ போய் அவனுக்கு முன்பாக காண்பி, ஆகாபுக்கு முன்பாக உன்னை காண்பி என்று அவன் சொல்லுகிறார். அவ்வளோதான். இப்போ தேசத்தில் மழை கட்டளையிடும். அவ்வளோதான். அந்த வாக்கை நம்பி போனான். அநேக நாள் சென்ற பின்பு 3 வருஷம் 18 3 வருஷம் ஆகியும் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேலே மழையை கட்டளையிடுவேன் என்றார். அப்பொழுது எலியா தன்னை காண்பிக்க போனான் ஆகாபுக்கு. பஞ்சமவென்னால் சமாரியாவிலே கொடிதாய் இருந்தது. அவ்வளோதான். மழை செய்வான்ட்டார். அதுக்கப்புறம் நீங்க வாசித்து பாருங்க, அதுல ஜெபம் பண்ணார்னு எதனா இருக்கா? இல்லை. முழங்கால் பண்ணிட்டாரு, தரக்குப்புறம் விழுந்தாரு, வேலைக்காரனை போய் பார்க்க சொன்னாரு, 7 டைம்ஸ் பார்க்க சொன்னாரு. அவன் பார்த்துட்டு வந்து 7வது வரை சொன்னா, ஒரு உள்ளங்கை மேகம் பார்க்கிறேன். பிரியமானவர்களே, 2 சாட்சி நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். யாங்கிச்சோ, பால் யாங்கிச்சோ அவரை பற்றி ஒரு குறிப்பு. ஒரு நாள் பால் யாங்கிச்சோ தான் ஆரம்ப கால ஊழியத்தில் அவ்வளவு விசுவாசம்லாம் இல்லாமல், பட் சின்ன சபை உண்டாயிட்டு, ரொம்ப நம்பிக்கையெல்லாம் அவ்வளவு நம்பிக்கை இல்லை. யுஎஸ்ஏல அவருடைய நண்பர் ஊழியக்காரை சந்திக்கும்படி சென்றிருக்கிறார். சந்திக்கும்படி சென்றிருக்கிற சமயத்தில் ஒரு அம்மா அவர்களிடத்துல ஜெபம் பண்ண வந்து, நீங்கள் பால் யாங்கிச்சோ புக் இருந்தால் வாங்கி படிங்க, ஒருவேளை நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணால் கூட உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அதில் அவ்வளவு ஜெபம் விசுவாசம் பொதிந்திருக்கிறது. இன்னைக்கு கொரியாவில் பெரிய சபை வளருவதற்கு காரணமே பால் யாங்கிச்சோ தான். சரிங்களா? அப்போது ஜெபம் பண்ண ஒரு அம்மா வந்திருக்காங்க. வந்து அந்த ப்ரேயர் ரிக்வெஸ்ட் பாஸ்டர்கிட்ட சொன்னாங்களாம், அவர் ஃப்ரெண்ட் இடத்துல, எனக்கு ஒரு கை எலும்பு, ஒரு கை நீட்டமாக இருக்குது, ஒரு கை குறுகி இருக்குது, சம் சென்டிமீட்டர்ஸ் சின்னதாக இருக்குது, அதனால் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாராம். சரிம்மா ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடி பாலங்கிச்சோ பார்த்து, பாலங்கிச்சோக்கு ஒரு பெரிய ஆச்சரியம்னா, அது எலும்பு வளருமா ஜெபத்தில்? ஏதோ பாவம் இந்த அம்மா கேட்குறாங்க, இவரும் ஜெபம் பண்ணுறார் அப்படின்ற ஒரு நிலையில் அவர் உட்கார்ந்துருந்தாராம். அப்போ இவர் கருத்தா ஜெபம் பண்ணார். இயேசுவின் நாமத்தில் இந்த எலும்பு அந்த இடது கை போல அளவுக்கு வளரணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் செக் பண்ணி பார்த்துருக்காங்க, ஒன்றுமே இல்லை. 2 முறை 3வது முறை அப்போது பாலங்கிச்சோ தடுத்து நிறுத்தி சொன்னாராம், பாஸ்டர் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நம்ம ஜெபம் பண்ணிட்டோம்ல, ஆண்டவர் பிறகு நிச்சயம் செய்வார், நீங்கள் வீட்டுக்கு போங்கம்மா, ஆண்டவர் செய்வார், அனுப்பிடுங்க ஐயா. ஏன்னா அவருக்கு ஒருவேளை பாஸ்டருக்கு நாம் இருக்கிறதுனால அவருக்கு ஒரு மாதிரி எம்பாரஸ்மெண்ட்டாக இருக்கிறதுனால அவரே முன் வந்து சொன்னாராம், நீங்கள் போங்கம்மா, அல்லது ஐயா நீங்கள் விட்டுருங்க, அவங்க போட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காராம். இந்த பாஸ்டர் விடுறதா இல்லை, திரும்பவும் 4வது முறை ஜெபித்து பார்த்தபோது, கண் திறந்து பார்த்த பொழுது அந்த எலும்பு வளர்ந்து 2 கையும் சமமாய் மாறிட்டான். ஆமென். இதை பார்த்தோன்னே பாலங்கிச்சோக்கு பெரிய அதிர்ச்சியும் ஆச்சரியம். ஏன் முதல்லயே ஆண்டவர் செய்திருக்கலாம்ல, ஏன் இந்த 3 வரைக்கும் இழுத்தாரு அப்படின்னு பாலங்கிச்சோ எழுதும் பொழுது, எனக்காக இழுத்தார். என்னுடைய அவிசுவாசத்தோடு அங்கே நான் உட்கார்ந்துருக்கிறேன், எனக்கு ஒரு படிப்பினை கற்றுக் கொடுக்கும்படியாக ஆண்டவர் 3rd டைம் வரைக்கும் அதை அப்படி இழுத்தார். ஏன்னா அப்போதான் நான் அங்கே சொன்னேன், இல்லை இடைப்பட்டு சொன்னேன், இடை மறித்து சொன்னேன், இல்லை போதும் விட்டுருங்க, ஆண்டவர் செய்வார். உங்களுக்கு ஏன் டிலே ஆகுது தெரியுமா? உங்க வீட்டில் யாருக்கோ நம்பிக்கை இல்லாம, அல்லது உங்க
அந்த குடும்பத்துல யாருக்கோ நீங்க விசுவாசமா இருக்கிறீங்க, நீங்க எலியாவை போல இருக்கிறீங்க. ஆனா அந்த வேலைக்காரன் அப்படி இல்லையே. 7 முறை பார்க்கும்போது அவனுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? ஃபர்ஸ்ட் டைம் அனுப்பும் பொழுது போய் பார்த்தா இல்ல, ஓகே. செகண்ட் டைம் ஓகே, நோ. தேர்ட் டைம் நோ. ஆனா ஃபோர்த் டைம் என்னடா அது? எஜமான எப்படி யோசிச்சிருப்பான்? ஒரு பைத்தியக்காரன் பொழுது 3.5 வருஷம் மழை இல்லை, ஒரு முட்டாள் பொழுது என்ன வர அங்கங்க போய் திரும்ப திரும்ப பார்க்க சொல்றான் என்று அவன் எண்ணி இருப்பான். ஆனா அந்த உள்ளங்கை மேகத்தை பார்த்து, கருமேகத்தை பார்த்து, காற்றை பார்த்து, நான் நினைக்கிறேன் எலியா விட அவனுடைய வேலைக்காரன் அதன் பிறகு பெரிய ஊழியக்காரனாக மாறி இருப்பான். ஒரு பாடத்தை ஒருத்தனுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக இந்த பெரிய காலதாமதம். உங்களில் யாருக்கோ, உங்க குடும்பத்தில் இருக்கிற யாருக்கோ நீங்க அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. இவரு விசுவாசிக்க மாட்டாரு, கணவன் விசுவாசிக்கல நடக்கல, மனைவி விசுவாசிக்கல நடக்கல, பிள்ளைகள் விசுவாசிக்கல நடக்கல, யாரோ விசுவாசிக்கல, அதனாலதான் காலதாமதம் என்பதை மறந்துடாதீங்க. குடும்பமா விசுவாசிங்க, நிச்சயம் ஆண்டவர் ஒரு உள்ளங்கை மேகம், ஆசீர்வாதமான மழை உங்களை வீடு தேடி நிச்சயம் வரும். அதன் பிறகு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். பால் எங்கிச்சோ அவர் ரொம்ப ஏர்லி மினிஸ்ட்ரியில் ஒரு மேசை வேணும், ஒரு நாற்காலி வேணும், ஒரு சைக்கிள் வேணும், ஒரு கட்டில் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு அழுத்து போய் விட்டாராம். விட்டுட்டு எனக்கு கிடைக்கவே இல்லை. இப்போ ஆண்டவர் ஒரு நாள் பேசினாராம். என்ன ஆண்டவரே நான் கேட்டேன், அதுதான் அதோட நிறுத்திட்டேன், இனிமேல் நான் கேட்க போகிறதில்ல. ஏன்னா நீங்கள் கொடுக்கல, நான் ஏன் கேட்கணும்? உங்களுக்கு விருப்பம் இல்லை, அதனால் நான் ஏன் கேட்கணும்? நான் வசதியாக இருக்கிறது உங்களுக்கு விரும்பலை, இப்படியெல்லாம் கூட பேசியிருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஆனால் உங்களோட வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவர் நோக்கி பேசுகிறத நான் பேசுகிறேன். அப்போ கர்த்தர் பேசினாராம், மரம் கட்ட, மரம் எப்படிப்பட்ட மரம் வேணும், டேபிளுடைய சைஸ் என்ன, டேபிளில் ட்ராயர் வேணுமா, பென் ஸ்டாண்ட் வேணுமா, டேபிள் லேம்ப் வேணுமா, உன்னுடைய நாற்காலி எப்படி இருக்கணும், உன்னுடைய கட்டில் எப்படி இருக்கணும். சரி, சைக்கிள் கேட்டியாப்பா, சைக்கிள் என்ன பிராண்ட், ஹெர்குலஸ் வேணுமா, அல்லது வேறு சைக்கிள் கம்பெனி பறந்து போயிட்டேன்னு ஹெர்குலஸ் வேணுமா, அல்லது வேறு ஏதாவது பிராண்ட், டிஐ சைக்கிள் அப்படி வேணுமா, நீ பிராண்டு கேட்டிருக்கணும்லப்பா. அப்போ தான் ஆண்டவர் இடத்துல முழங்கால் படிக்கிட்டு, சாரி ஆண்டவரே, நான் ப்ரிசைஸாக நான் கேட்கல, நீங்கள் அப்படி கேளுங்க. அவர் சாட்சியில் எழுதுகிறார், நான் இந்த சைஸில், இந்த டேபிள், இந்த சேர், இந்த கட்டில், இந்த சைக்கிள் நான் கேட்டேன், கர்த்தர் எப்படியோ எனக்கு அதை ப்ரொவைட் பண்ணினார். இதுதாங்க சாட்சி. எலியா மழை வேண்டும் என்றான், மழை வந்தது. கர்த்தர் கொடுப்பேன் என்றார், கர்த்தர் கொடுத்தார். கர்த்தருடைய கரம் இன்னும் குறுகி போகலைங்க. கர்த்தருடைய கரம் இன்னும் குறுகி போகலை. கர்த்தருடைய கரம் நம்ம மேலே இறங்குறது. நம்ம பெரிய அதிசயத்தை, ஆச்சரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் 7 முறை அந்த ஒரு பெரிய காலதாமதமாக இருக்கலாம். நாகமான் 6 முறை முழுங்கின பொழுது கூட அவன் மனதில் ஒரு பெரிய சந்தேகத்தோடு தான் இருந்திருப்பான். ஆனால் அந்த வேலைக்காரன் மாத்திரம் தான் சொன்னான், ரொம்ப எளிமையான காரியம் தானே, 7 முறை முழுங்க. 6 டைம் வரைக்கும் அவனுக்கு என்ன நடந்தது என்று அவனுக்கு தெரியாது. ஆனால் 7ஆவது முறை முழுகும் பொழுது எழுந்திருக்கும் போது அவனுடைய சரீரம் சுருப்பிள்ளையின் சரீரம் மாம்சத்தை போல மாறிற்று. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, விட்டுறாதீங்க. இன்னைக்கு அதான் சொல்றாரு. 456ஆம் பக்கத்தில் இருக்கிற 41ஆம் வசனத்திலிருந்து அந்த அதிகாரம் முடிகிற வரைக்கும் கர்த்தர் நமக்காக கொடுத்தது, நமக்காகவே கொடுத்தது. நாம எலியாவை போல தான் நாம வாழணும், ஜெபிக்கணும், விசுவாசிக்கணும், வைராக்கியமாக இருக்கணும், இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும், கர்த்தருக்கு முன்பாக எப்போது நிற்கணும், ஓடிப்படக்கூடாது. என்ன போராட்டம் வந்தாலும் சரி, என்ன பாவம் மேற்கொண்டு வந்தாலும் சரி, அவருக்கு முன்பாக நிற்பதில் மாத்திரம் நம்ம ஒருபோதும் காம்ப்ரமைஸ் ஆகிட அல்லது விலகி போவே கூடாது. எப்படியும் நில்லுங்க. எல்லாரும் தேவ மகிமையற்று
பாவம் செய்தார். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாக மாறினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதுக்காக கான்சியஸாக நான் ஓடி போயிடுவேன் இல்லை. அவனுடைய சமூகத்தில் நிற்கணும். என்ன ஆண்டோடைய தயை நமக்கு கிடைக்கும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நிறைய கேட்டோம். இன்றைக்கு கர்த்தர் கொடுக்க போகிறார். உங்கள் மீது ஒரு உள்ளங்கை மேகம், உங்கள் வீட்டின் மீது ஒரு உள்ளங்கை மேகம் எழும்ப பண்ணியிருக்கிறார். ஒரு மழை இயேசுவின் நாமத்தில் உங்கள் குடும்பத்தின் மீது விழுகிறது. அது ஆசீர்வாத மழை. நீண்ட இடைவெளிக்கு பிறகு 3.5 ஆண்டுகளுக்கு பிறகு விழுகிறது. மழை பெய்கிறது. அந்த மழை உங்களை சந்தோஷிப்பிக்கும். உங்கள் வாழ்க்கையை திரும்ப கட்டுவிக்கும், திரும்ப முளைப்பிக்கும், திரும்ப விருட்சங்கள் வளரும், திரும்ப கனி கொடுப்பீர்கள், திரும்ப உங்கள் வாழ்க்கை கட்டப்படும். மேலே வாத்தியங்களோடு கூட, ஆடல் பாடல் சத்தத்தோடு கூட நீங்கள் திரும்ப எழும்புவீர்கள். ஏன்னா ஒரு உள்ளங்கை மேகம் எழும்புகிறது. ஓ ஜீசஸ் தேங்க்யூ. ஒரு உள்ளங்கை மேகம் எழும்புகிறதுக்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதே ஒவ்வொரு வீடுகளிலும் கிழக்கில் இருந்தோ அல்லது சமுத்திரத்தில் இருந்தோ ஒரு உள்ளங்கை மேகம் எழும்பி வரட்டும். எத்தனையோ தடைகள் மீறி 7 தடைகள் மீறி 7வது முறையாக உள்ளங்கை மேகம் வருகிறது. கர்த்தாவே, இப்பொழுது நம்முடைய பிள்ளைகளை நிரப்புங்க. அதிசயம் காணும்படி செய்யுங்க. அவங்க விரும்புகிறதெல்லாம் நிறைவேறட்டும். இத்தனை நாட்கள் அதிகாலையில் எங்களோடு கூட சேர்ந்து ஜெபித்தாங்களே, அதற்கான பதில் இன்றைக்கு வரட்டும். இன்றைக்கு நிறைய சாட்சிகள் எழும்பட்டும். அநேகருடைய உள்ளங்கள் தொடப்படட்டும். அநேகருடைய உடல்கள் தொடப்பட்டு சுகமாகட்டும். அநேகருடைய வியாதிகள் மறைந்து குணமாகட்டும். வியாதிகள் மறைந்து இயேசுவின் நாமத்தில் கட்டிகள் எல்லாம் மறையட்டும். பலவீனம் எல்லாம் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் வறுமை நீங்கட்டும். கடன் மாறட்டும். எல்லா சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்படட்டும். விரோதிகள் எண்ணங்கள் அவமாக்கப்படட்டும். பிள்ளை பேரு உண்டாகட்டும். திருமணம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஏனென்றால் இன்றைக்கு ஒரு பெரிய ஆசீர்வாத மழை கர்த்தர் ஒவ்வொரு இல்லங்களிலும் ஒருத்தர் கூட, இன்று கேட்கிற பார்க்கிற ஒருத்தர் கூட ஆன்சர் இல்லாம திரும்ப கூடாது. ஆன்சர் இல்லை என்று சொல்லவே கூடாது. ஆண்டவரே எனக்கு தரல என்று யாரும் கம்ப்ளைனே பண்ணக்கூடாது. எல்லாருக்கும் கிடைத்தது இயேசுவின் நாமத்திலே கிடைத்தது. ஸ்தோத்திரம். எல்லா துதிகான மகிமைக்கு சொல்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சியும் இந்த காலை ஜெபத்தையும் உங்கள் அநேகருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதுதான் நீங்கள் செய்ய போகிற ஒரு பெரிய ஊழியம். ஏனென்றால் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் நான் ஆவியில் உணர்றேன். ஒரு ஆசீர்வாத மழை காத்திருக்கிறது. நிறைய பேர் ஜெபிக்காமல் அந்த வேதனையில் தடைப்பட்டு இருக்கிறாங்க. இந்த தடைகளெல்லாம் தகர்த்து ஒரு உள்ளங்கை மேகத்தை நான் பார்க்குறேன். பெரும் மழையின் சத்தத்தை, இரைச்சல் சத்தத்தை நான் கேட்கிறேன். நிறைய குடும்பங்களில் மழை பெய்ய போவதற்காக நான் ஆண்டவரத்தில் ஜெபித்த போது நிச்சயம் ஆண்டவர் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த அற்புதங்களையும் எங்களுக்கு சாட்சியாக எழுத மறக்காதீங்க. கமெண்ட் பாக்ஸ் எழுதுங்க அல்லது எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சாட்சி சொல்ல விரும்புகிறவங்க நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி கூட அனுப்புங்க. சமயம் கிடைத்தால் நம்ம இதில் ஒளிபரப்பு செய்யலாம். ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார். இன்றைக்கி நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். நான் நேரம் எடுத்துக்கொண்டே எனக்கு தெரியும். ஆனாலும் கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை நிச்சயம் செய்யணும்னு விரும்புகிறபடினால தான் இவ்வளோ நேரம் எடுத்துக்கொண்டார். நீங்கள் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த நன்மைகளை சாட்சியாக எழுத மறக்காதீங்க. அநேகருக்கு இந்த செய்தியை சொல்லுங்கள். இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆமென்.